அன்புமணியை பொறுத்த மட்டும் இல்ல, அவருடைய பின்னணி ஒரு சொகுசான பின்னணி. கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து அவர் வரல அப்படின்றத அவர் ஏற்றுக்கணும். தெர் இஸ் ஆல்வேஸ் எ டிஸ்கனெக்ட் பிட்வீன் அன்புமணி அண்ட் தி ஆர்டினரி பீப்புள். அதாவது ராமதாஸுக்கும் அந்த வன்னியர் சாதாரண மக்களுக்கு இடையில எப்படி ஒரு வாஞ்சியான ஒரு உறவு இருக்குதோ, அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு கெமிஸ்ட்ரியை அன்புமணிக்கிட்டையும் அந்த மக்கள்கிட்டையும் நம்ம பார்க்க முடியல. இதை அவர் ரியலைஸ் பண்ணிக்கணும். இப்போ அன்புமணிக்கும் யூத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியா இல்லை. அவரு ஒரு யூத் ஐக்கன் மாதிரி இல்லை. குருவுக்கு ஈக்குவலாக பாமகவில் யாருமே இல்லை. அது மாதிரி பேசக்கூடியவங்க, இளைஞர்களே கவரக்கூடியவங்க, மக்கள்கிட்ட உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடியவங்க பேச்சு கண்டிப்பாக ராமதாஸ் ஐயாவால் அந்த இது முடியாது. ஏன்னா வயசாகிடுச்சு. ஒரு காலத்தில் அவரும் தீவிரமாக களம் இறங்கி இப்போ போராளியாக இருந்தவர் தான். இப்போ இனிமேல் முடியாது. அவர் நினைச்சாலுமே கூட அது முடியாது. ஃபிசிக்கலாக நாட் பாசிபிள். அன்புமணிக்கு அந்த ஸ்டைலே ஒத்து வராது. இவருடைய ஸ்டைலே வேற, ஒத்து வராது. அதனால தான் இந்த இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லிட்டு தான் ராமதாஸ் இன்னொரு இளைஞரை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. அது அன்புமணிக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு த்ரெட்டாக அமைகிறதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா அன்புமணிக்கு சில குறைகள் இருக்குன்றதை அவர் ஏற்றுக்கிட்டாலே, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே முகுந்தனோ இல்லை அவரை விட திறமைசாலியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனையோ, ஏன்னா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக்காக இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அரவணைச்சிக்க முடியும். அப்போதான் இவர் நல்ல தலைவராகிறாருன்னு அர்த்தம். எனக்கு இந்த சில குறைகள் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, குறைகள் இல்லை, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அடுத்த தலைமுறை தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நான் அரவணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் அன்புமணிக்கு வரணும்.